உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய மருமகள்கள் ஒரு பக்கமும் நான் இளமையாக இருக்கிறேன் அப்படின்னு கிளைம் பண்ணக்கூடிய மாமியார்கள் இன்னொரு பக்கம் இருக்காங்க. ஓஹோ, சொந்தக்காரங்களும் இங்கதான் இருக்கீங்களா? ரொம்ப சௌரியமா போச்சு. நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னால ஒரு சின்ன கேம் மாதிரி வைக்க போறோம். கப்பில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கருத்து எழுதியிருக்காங்க. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. எந்த கப்பை யாரு அவங்க மாமியாருக்கு கொடுக்க விரும்புறீங்க? ஏன்? ஆர்வம் எனக்கு புரியுது, ஆனா சொல்ல மாட்டேன். உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? ஏன்? சொல்லு சொல்லு சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. இப்ப திடீர்னு ஒரு ஆள் வெளியில வந்துட்டு போச்சே. சொல்லு சொல்லு சொல்லித்தான் பாரு. பயப்படாத, பயப்படாதா. பயம்லாம் இல்ல, லைட்டா லைட்டா இருக்கு இல்லன்னா அரிசி கடை நடத்த முடியுமா? லைக் ஒரு 12 அந்த டைம்ல வெளியே போவோம். நைட்டா? ஆமா, நைட்ல பிரியாணி சாப்பிட போவோம். குறுக்கு இந்த கௌசிக் வந்தா இவங்க டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை அதுவும் நீங்க 12 மணிக்கெல்லாம் வெளியே போகாதீங்க அப்படின்னாங்க. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. இவங்க 1 மணிக்கு 2 மணிக்கு கூப்பிடுவாங்க, எங்களை சாப்பிட கூப்பிடுவாங்க, பிரியாணி சாப்பிட. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க எல்லாம் பைத்தியமா? எனக்கு வந்தா ரத்தம், உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. நீங்க கூப்பிடும்போது நாங்க வரோம். நல்ல பார்ட்னர்ஷிப். இப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. நாங்க மட்டும் போக கூடாது, ஏன் சொல்றீங்க? ஆனா ஒரு குடும்பம் நைட்டு முழுக்க உட்காந்து பிரியாணி சாப்பிடுறதே புதுசா இருக்கு எனக்கு. என்ன ஜென்மண்டா இது? தீனி 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 திங்கிறதே பொழப்பா போச்சு. நான் போன அன்னைக்கு சாதாரண கிழமை, செவ்வாய்க்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமை அதெல்லாம் கவுச்சி சாப்பிட்டுட்டு எனக்கும் வாங்கிட்டு வரேன்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை நான் கேள்வியே பட்டது இல்லையே. அவங்க கூட்டிட்டு போகும்போது சண்டே கூட்டிட்டு போவாங்க. ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். நாங்க கூட போறோம்ல பாடி கட்ட. ஆக்சுவலா என்ன வாங்கிட்டுலாம் வராது, என்ன கூட்டு போ. அதான் கரெக்டியா? அதலடா. பண்ணுக்குதா ஆண்டி? அதுல டிஸ்க்ளைமர் பண்ணுக்குதா ஆண்டி? ஆமாம் ஆமாம், அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். பிறகு யார் அவசியப்படுவது? 2 மருமக எனக்கு 2 பேருமே அவங்க வரல, அவங்க வரணும், இந்த வேலை அவங்க செய்யணும், நான் எதிர்பார்க்க மாட்டேன். I don't care. நான் மட்டுமல்ல, நீங்க ஒவ்வொருவரும் I don't care என்று சொல்லி 2 பேருமே லேட்டாக தான் எழுந்துப்பாங்க. 2 பேர் நான் கதவையே தட்ட மாட்டேன். 5:30 மணிக்கெல்லாம் எழுந்துப்பேன். 8 மணிக்கெல்லாம் 7 மணிக்கே சாப்பாடு ரெடி. எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி, வந்து டேஸ்ட் பாருங்க. சாப்பாடு ரெடி, டிஃபன் ரெடி, எல்லாமே ரெடி. அவங்க எப்போனா சாப்பிட்டோம். நானே, எங்கள் பையன், எங்கள் வீட்டுக்கார் 3 பேர் சாப்பிடுவோம். அவன் இவங்களாம் ஏந்துக்கிறதுக்கு லேட் ஆகும்ல. நல்ல ஆட்டிடியூட் தான்மா, சூப்பரா சொல்றாங்க. சொல்லல பாத்தீங்கன்னா ஆமா, கேட்டு பாருங்க. பொய் 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 பொய். நான் இங்க பேசிட்டு இருக்கேன், அங்க நீ போய் இது வந்து எங்க பையனுக்கு வைக்கணும்னு கிடையாது. நீ எழுந்து பல்ல விளக்க, நம்ம சாப்பிடலாம். இதுக்கு முன்னத்துல இருந்து நான் தானே என் பையனுக்கு எல்லாம் செஞ்சேன். உன் பேச்சுல திமிர் தெரியுதே மச்சான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. சந்தோஷமா இருக்கட்டும் பிள்ளைங்க, மருமகள் ஏன் தொந்தரவு பண்ணிட்டு அது ஹாப்பியா தூங்கட்டும் அப்படின்னு நினைச்சு அவங்க எல்லாத்தையும் செய்யறாங்களா? இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா இருக்குடா. எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேனா? இல்ல, உங்களை எல்லாம் ஒன்னும் நான் நம்பிக்கிட்டு இல்ல. என் புருஷன் பிள்ளையில எனக்கு பாத்துக்க தெரியும். ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா அப்படின்னு உங்களுக்கு சொல்றதுக்காக செஞ்சு காட்டுறாங்களா? ரெண்டும் வச்சுக்கலாம். ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் பியா? நீங்க அந்த பக்கம் திரும்புங்களேன், நம்ம பேசவே வேண்டாம், நீங்க திரும்புங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. முடியாது. நீ கல்லாட்ட அடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். என்னமா இது? கொஞ்சம் நியாயமா நடந்துங்கம்மா. அதான் இல்லங்கிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிறேன். என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. நிகழ்ச்சி இனிதே நடைபெற்றது. நன்றி, வணக்கம். கொடுத்த கப்பை எடுத்துட்டு போங்க. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. மாமியாருக்கு நீங்க என்ன கப் கொடுக்க போறீங்க? உங்க கேரக்டர் புரிஞ்சிக்கவே உங்க முடியல. கேரக்டர் புரிஞ்சுக்கவே முடியல. நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. அப்ப புரியுற மாதிரி சொல்றேன். இருந்தாலும் புரியாது. சண்டே ப்ளூ கலர், டியூஸ்டே ரெட் கலர், வெனஸ்டே ஒரு கலர் எல்லோ, அந்த மாதிரி சொல்லுவாங்க. சிவப்பு, நீலம், இந்த கலர்களை அறவே ஒதுக்கணும். ஆனா இன்னைக்கு ஃப்ரைடே ரெட் கலர் தான் போடணும். ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு கலர் போட்டு மட்டும் இந்த மாதிரி ரெட் போட்டுக்கோமான்னு வாங்க. இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? எல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கலர்லாம் வச்சிருக்காங்களா? ஃபேமிலியில எல்லாரும் அந்த கலர் தான் போடணுமா? அந்த மாதிரி போடணும்னு சொல்லுவாங்க. நான் நினைச்சா பண்ணலாம், சோ ஆனா பண்ண மாட்டேன். இதுன்னு புரியல. எதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கலர்? நவகிரகம். ஏமா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நல்லது இருக்கட்டும். நீங்க போட்டுக்கலாம், நியாயம் இருக்கு. ஆனா மருமகளும் அதை ஏன் போடணும்?
அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? நான் போடுவேன் சார். அவங்களுக்கும் நீங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பீங்களா? நான் அதெல்லாம் நீங்க மட்டும் தான் ஃபாலோ நான் தான் follow பண்ணுவீங்க. கத்துக்க அவன்கிட்ட இருந்து 10 வருஷமா பழைய மைக் செட்டை வச்சுட்டு. இப்போ இன்னைக்கு வந்து பச்சை கணக்கா? ஒயிட் பேஸ்ல இருக்கணும். ஆ. டபுள் கலரா இருக்கிறதுனால பர்பிள்ல வந்து ஒயிட் வரும். நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அதான் சொல்லிட்டார்ல. ஏ அப்பா, அதெல்லாம் இவங்களுக்கு ஒரு நியாயம்னா, அதான் பர்பிளுக்குள்ள ஒயிட் இருக்கு. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. துப்பட்டால ரெட்டை வச்சுட்டு ரெட்டுன்னு சொல்லுது. அந்த அம்மா இந்த பச்சை கலருக்குள்ள ஒயிட் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க பாருங்க. அடே பேயில போமா. இலே இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு. கிரிஞ்ச் பதுமை. யார் அந்த கிரிஞ்ச் பதுமை? என்னமா அவார்டு வாங்க வர மாதிரி வரீங்க? ஏங்க சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? சூதுவாது தெரியாதா? ஏன் கிரிஞ்ச் பதுமை? ரெடியா இருப்பாங்க. அவர் எப்ப என்னை வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சா இவங்க கூட அக்கம்பெனி பண்ணிடுவாங்க. ஜாலியாக தான் சொல்லுவேன். ஜாலி, அதான் அவங்க கிரிஞ்சுக்கிறாங்க. நீங்க ஜாலியா தான் சொல்றீங்க. கிரிஞ்சுங்க. கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. ஹஸ்பண்ட் வந்து வெளியே போனா கீழே போயிட்டு பாய் சொல்லணும். இப்போ வீட்டிலலாம் சாமியை கும்பிட்டதில்லை. இங்கே வந்து சாமி கும்பிடுறது இதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கு. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. நன்றி. வீட்டுக்காருக்கு அவர் போய் டாட்டா சொல்லிட்டு வாமா. அதுல எல்லாம் என்ன டார்ச்சர்? நம்ம பழகல எல்லாம் அதுக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? கல்யாணத்துக்குள்ள அது எப்படிமா பழக முடியும்? பையன் வெளியே போன அப்புறம் நீ வந்து வேலை பாருமா. இந்த பையன் என்ன போருக்கா போறாரு? ஆபீஸுக்கு போறாரு, சாயந்தரம் வந்துட போறாரு. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். உங்க மாமியார் கீழே வந்துட்டாங்கம்மா, நீங்க வாங்க. கை தட்டுறது யாருப்பா? உங்க பையனா? அவன் யாரா உள்ள கை தட்டினவன்? நான் என்ன சர்க்கஸா காட்டினேன்? எங்க அவன்? யாரா அவன்? அம்மாக்கு நீங்க என்ன கப்பு கொடுக்க போறீங்கிறது அவரு இது. தம்பி ஆமானா கை தட்டுங்க. ஆமா. குடுக்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன லந்து பாருங்க. உங்களுக்கு தெரியாது செட்டியாரமா. டேய் தெரியாதுன்னா விட்டுற. அப்புறம் ஏன்டா சொல்ற? நீ சும்மாரியா? என்ன எடுத்துருக்காப்ல தெரியுதா இல்லையா? நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். சாரி, எனக்கு தெரியாது.